ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஹிருதயர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு காளி கோயிலை விட்டு சென்றதிலிருந்து குருதேவருக்கு சேவை செய்ய ஆளில்லாமல் இருந்தது. அதனால் அவர் மிகவும் சிரமப்பட்டார். வந்தபோது மாலை 4 அல்லது 5 மணி இருக்கும். சிவாலயங்களின் படிக்கட்டில் குருதேவர் சென்று அமர்ந்தார். அவர் அருகே சென்று உட்கார்ந்தார். முற்றத்தில் மறுபக்கம் அமைந்திருந்த ராதாகாந்தர் கோவிலை கண்டவுடன் திடீரென்று குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். தேவியிடம் குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, தன் கடிகாரம்தான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பிரம்ம சமாஜத்தினர், இந்துக்கள், முகமதியர்கள் எல்லோரும் தங்கள் மதம்தான் சரியானது என்கிறார்கள். ஆனால் தாயே, யாருடைய கடிகாரமும் சரியில்லையே. உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? ஆனால் ஏங்கி அழைத்தால், உன் அருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழியாகவும் உன்னை வந்து அடையலாமே. அம்மா, கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் உன்னை எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்பதை எனக்கு ஒருமுறை காட்டியுள்ள மாட்டாயா? ஆனால் தாயே, நான் சர்ச்சுக்கு போனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஏதாவது குழப்பம் வந்து அதன் பிறகு ஒருவேளை காளி கோவிலுக்குள் என்னை அனுமதிக்காவிட்டால்? எனவே வெளியிலிருந்தே நான் பார்க்க அருள் செய் என்று காளியிடம் பேசிக் கொண்டிருந்தார். மார்ச் 1882. மற்றொரு நாள் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலின் மீது ஆனந்தமயமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. காளிகிருஷ்ணர் என்னும் நண்பரை அழைத்து வந்திருந்தார். தன்னை எங்கு கூட்டி வந்திருக்கிறார் என்பது அந்த நண்பருக்கு தெரியாது. கள்ளுக்கடைக்கு போக வேண்டுமானால் என்னுடன் வா, அங்கே பெரிய ஜாடி நிறைய கல் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். குருதேவரை வணங்கிவிட்டு அதை கூறியபோது குருதேவரும் வேடிக்கையை ரசித்து சிரித்தார். குருதேவர் கூறினார், பஜனானந்தம், பிரம்மானந்தம் இவைதான் கள், பிரேமைக்கள். மானிட பிறவியின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம். இதை கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்று உள்ளவே. தன்மய கழிப்பில் தனையே மறக்கும் தவயோகியரின் உட்பொருள் அவளே. சாத்திரம் உரைத்திடும் தத்துவம் இதுவே என்பதை நாமே நன்கு உணர்ந்திடுவோம். தன்னுடைய நிகரில்லா விருப்பம் தன்னால் தானே ஆனாள் பிரபஞ்சம் எல்லாம். சக்தியாம் அவள் தன் உதரம் தனிலே அணு முதல் அண்டம் வரை நிறைந்திடுமே. என்னே தாயின் இப்பெரும் மகிமை, இதை அறிந்திலையோ இன்னும் நீதான். ஆறாம் யோக சக்கரங்களிலே மூலாதாரம் சகசிராரம் எனும் இந்நிலைகளிலேயே அன்னையை தியானம் செய்து இன்புறுவர் யோகியர் எல்லாம். ஈசனை அன்றி வேறொருவர் தாமே இவள் உண்மை நிலை உணர்ந்தவர் ஆவர். இவ்வாறு குருதேவர் பாடினார். அதன் பிறகு குருதேவர் தொடர்ந்து பேசலானார். இறைவனை நேசிப்பது இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். பிருந்தாவன கோபியரும் இடை சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள்? அவர் மதுராவிற்கு போனபோது அந்த பிரிவை தாங்க முடியாமல் இடை சிறுவர்கள் அழுது அரற்றியவாறே அலைந்து திரிந்தார்கள். இவ்வாறு கூறிவிட்டு மேல் நோக்கிய பார்வையோடு குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஆயர்குல சிறுவனை நான் கண்டு வந்தேன். அவன் புதியவன், அவன் அழகன், அன்பு மிக்கோன். சேய் அவனோர் புதிய மர கிளையை பற்றி சிரித்தபடி காட்சி தந்தான். புதியதாக தாய் ஈன்ற பசுக்கன்றை நெருங்கி சென்று தன் கரத்தால் பரிவோடு தழுவிக்கொண்டான். வாய் அதிர என் கண்ணனெங்கே என்று மறுபடியும் கதறி நின்றான். குருதேவரின் அன்பு கனிந்த பாடலை கேட்ட மாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. ஞாயிறு ஏப்ரல் 2, 1882. ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் சியாம்புகூருக்கு வந்திருந்தார்.
அங்கே பிராணகிருஷ்ண முகோபாத்தியாயருடைய வீட்டு மாடியிலுள்ள வரவேற்பறையில் பக்தர்கள் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தார். சற்று முன்புதான் பக்தர்களுடன் பிரசாதம் சாப்பிட்டார். பிற்பகல் 1 அல்லது 2 மணி இருக்கும். கேப்டன் இந்த பகுதியில்தான் வசித்து வந்தார். சிறிது ஓய்விற்கு பின் கேப்டனின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து கமலகுடீர் சென்று கேசவசேனை பார்த்து பேச எண்ணினார் குருதேவர். பிராணகிருஷ்ணர், ராம், மனமோகன், கேதார், சுரேந்திரர், கிரீந்திரர், ராக்கால், பலராம், மா முதலியோர் அங்கே இருந்தனர். அந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தனர். குருதேவர் கூறப்போவதை கேட்க எல்லோரும் மிகுந்த ஆவலோடு இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனும் அவருடைய மகிமையும், இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றனர். அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். விசாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம். இதில் ஒரு படகு அகப்பட்டுக் கொண்டால் அதோ கதிதான். மேலும் இந்த உலகம் ஒரு விதமான முட்செடி போன்றது. இதில் சிக்கிக் கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3 மாட்டிக்கொள்வான். தடுமாற செய்கின்ற குழப்ப வழியை போன்றது இந்த உலகம். ஒருமுறை இதில் அகப்பட்டுக் கொண்டால் வெளிவருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். ஒரு பக்தர் கேட்டார், அப்படியானால் வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வழி சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி எது கபநாடி என்பதெல்லாம் புரியும்.